பிறந்த குழந்தைக்கே கண்புரை வரலாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 35 வயசு 40 வயசுலேயே வந்து கண்புரை வந்துடுதுங்க. அண்டு காமனஸ்ட் கண்புரை வர்றதுக்கு காரணம் வந்து வயதானவங்களுக்கு வருது. நம்ம முடி நிறைக்கிற மாதிரி இருக்கிறது, அவங்க கண்ணில் இருக்கிற லென்ஸ் வந்து அப்படியே கலர் மாறிட்டே வந்து கண்புரை வருது. இதுதான் வந்து வயதானவங்களுக்கு வருது. ஸோ இந்த இந்த அடுத்தது ரொம்ப முக்கியமானது இன்னொன்று, இந்த நோய்கள் நிறையா இப்போ வந்து கெமிக்கல்ஸ்லாம் நம்ம மருந்து, பூச்சி மருந்து அது இதெல்லாம் உபயோகப்படுத்தின அந்த காய்கறிகள்லாம் சாப்பிட்றோம். நிறையா நம்மளோட கிளைமேட் சேஞ்ச், இந்த வெயில் உஷ்ணம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஒழுங்காக தண்ணி குடிக்கிறது இல்லை, இதனால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்னால என்ன பண்ணுறோன்னா மாத்திரைங்க நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆஸ்துமா வருது. ஆஸ்துமாவுக்கு வந்து அந்த பஃப் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ஸ்டீராய்டு இருக்கிறனால அந்த ஸ்டீராய்டு இந்த மாத்திரைங்கள்லாம் வந்து கண் புரை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வணக்கம் வியூவர்ஸ், நாம் இன்றைக்கி பேச போகிறது கண்புரை. கண்புரைக்கு இங்கிலீஷில் பேர் கேட்ராக்ட். ஸோ கண்புரைனா என்ன? கண்புரை வந்துங்க உள்ளே வந்து நம்ம கேமராவில் லென்ஸ் இருக்கு இல்லையா, கேமராக்குள்ளார ஒரு லென்ஸ் இருக்கும். அதே மாதிரி கண்ணுக்குள்ளார ஒரு லென்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம வரக்கூடிய ரேஸை வந்து ஷார்ப்பாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது, எங்கே உள்ளே இருக்கிற நரம்பு விழித்திரையில் ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறது தான் அந்த லென்ஸோட மெயின் வேலை. அது வந்து இந்த மாதிரி ஒரு கோனிக்கல் ஷேப்பில் இருக்கும், அந்த தீபமோட ஷேப்பில் இருக்குங்க. அந்த அந்த லென்ஸ் வந்து சின்ன வயசில் நல்லா தெளிவாக கிளியராக இருக்கும். வயது ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கலர் மாறிக்கிட்டே வரும். நம்ம கண்ணாடி, முகம் பார்க்குற கண்ணாடி அப்படியே கலர் மாறிட்டே வருது இல்லையா, அந்த மாதிரி கலர் மாறிட்டே வந்து கிரே கலர், லைட் ப்ரௌன், டார்க் ப்ரௌன் கலரில் வந்துடும். ஸோ உள்ளே போகிற வெளிச்சத்தை வந்து பிளாக் பண்ணிடும். ஸோ இந்த கண்புரை எதனால் வருது? கண்புரை வர்றதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. இந்த பிறந்த குழந்தைக்கே கண்புரை வரலாம். ஸோ பிறந்த குழந்தைக்கு எப்படி கண்புரை வரும்? நம்ம இது சொந்தத்தில் கல்யாணம் பண்ணோம்னா ஜெனட்டிக் ப்ராப்ளத்தினால, இப்போது நம்ம மாமன் பையன் தாய் மாமன் பொண்ணை கட்டுறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளம்ஸ்னால கண்புரை வரலாம். அப்புறம் இப்போ வந்து கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஒழுங்காக சரியாக சாப்பிட்றதில்ல, நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சினால் வரலாம். இன்னொன்று, அவங்க வந்து அந்த ப்ரெக்னென்சி டைமில் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது, ஆர் ஏதோ ஒரு கிருமி வந்து தாக்கிடுதுன்னா டாக்ஸோபிளாஸ்மா அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த தண்ணியில் வரக்கூடிய கிருமி. ஸோ அதனால் கூட கண்ணில் பாதிப்பு வரலாம். நரம்பு விழித்திரை பாதிக்கும், கண்புரையும் வரலாம். குழந்தைங்களுக்கே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னால வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் குறப்பிரசவத்தில் பிறக்கிற குழந்தைங்களுக்கும் கண்புரை வரலாம். ஸோ இந்த மாதிரி பிறக்கிற குழந்தைங்களுக்கே கண்புரை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாத இப்போ வந்து இந்த சின்ன குழந்தைங்களுக்கு இந்த வந்து வில்லை வச்சு விளையாடுவாங்க, அதில் வந்து நேராக கண்ணில் போய் குத்திருச்சுன்னா, ஒரு இப்போ வந்து இந்த பேனா வச்சு குத்திட்டாங்க, அந்த அடிபடுறதுனால ட்ராமேட்டிக் கேட்ராக்ட் அப்படிங்கிறது, அந்த அடிபடுறதுனால கண்புரை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து அவங்க இப்போ கம்ப்யூட்டர்ஸ்லாம் ஜாஸ்தி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ஒழுங்கான சரியான உணவு முறைகள் இல்லாதனால. அண்டு வெயிலில் வேலை செய்கிறவங்க, இந்த விவசாயிகள் வெயிலில் வேலை செய்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வருது. இதெல்லாம் வந்து ஆக்குபேஷனல் ரிலேட்டட், அவங்களோட வேலை சம்மந்தப்பட்ட இதனால் அவங்க கண்புரை சீக்கிரமாகவே வருது. யூஸ்வலாக எந்த வயசில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 60 வயசுக்கு மேலே தான் வரும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 35 வயசு 40 வயசுலேயே வந்து கண்புரை வந்துடுதுங்க. அண்டு காமனஸ்ட் கண்புரை வர்றதுக்கு காரணம் வந்து வயதானவங்களுக்கு வருது. நம்ம முடி நிறைக்கிற மாதிரி இருக்கிறது, அவங்க கண்ணில் இருக்கிற லென்ஸ் வந்து அப்படியே கலர் மாறிட்டே வந்து கண்புரை வருது. இதுதான் வந்து வயதானவங்களுக்கு வருது. ஸோ இந்த இந்த அடுத்தது ரொம்ப முக்கியமானது இன்னொன்று, இந்த நோய்கள் நிறையா இப்போ வந்து கெமிக்கல்ஸ்லாம் நம்ம மருந்து, பூச்சி மருந்து அது இதெல்லாம் உபயோகப்படுத்தின அந்த காய்கறிகள்லாம் சாப்பிட்றோம். நிறையா நம்மளோட கிளைமேட் சேஞ்ச், இந்த வெயில் உஷ்ணம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஒழுங்காக தண்ணி குடிக்கிறது இல்லை, இதனால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்னால என்ன பண்ணுறோன்னா மாத்திரைங்க நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆஸ்துமா வருது. ஆஸ்துமாவுக்கு வந்து அந்த பஃப் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ஸ்டீராய்டு இருக்கிறனால அந்த ஸ்டீராய்டு இந்த மாத்திரைங்கள்லாம் வந்து கண் புரை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ இத்தனை காரணங்கள் இருக்குங்க கண் புரைக்கு, ரைட்டா? ஸோ இந்த கண் புரையெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா அது என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டாக்டர் சசிகுமார் ஃபார் ஜவஹர் சேனல், டாக்டர் சசி ஐ கேர், சேலம். வணக்கம். உங்கள் ஜவஹர் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜவஹர் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்.